நடிச்சீங்க. இது வந்து கதை சொல்ல வேண்டாம், அதிகமா வன்முறை எடுத்தது நீங்க தான். இந்த இதை எப்படி பாக்குறீங்க? சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும். நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது அஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க. பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தேவன் இமேஜ் அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்சிங்காக தோணிடுச்சு. அதுவும் தாண்டி டிரெக்டர் கிட்டே ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி. அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. டேரக்டர் சார். சார் படத்தில் வந்து ஒரு பார்ட் வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. எப்பவுமே வந்து ஜாதியை பற்றி பேசினாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமையை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூ இங்கே நிறைய இருக்குது. சரிங்களா? அது ஏதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா? இல்லை புரியல, உங்கள் கேள்வி எனக்கு புரியல, சாரி. என்னன்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ்மட்ட ஜாதியை வந்து கொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து இந்த கொல்றதுனால இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, ஏன்னா இப்போ இருக்கு வந்து ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காதுங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லி அதில் இல்லை. ஏன்னா ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவலில் வந்து கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா? இல்லை, அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேனே தவிர அப்படி யாரும் இல்லை. இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த சென்னையில் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன், அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலாளர்களே அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க, படிப்பு இல்லாதவங்கன்னு அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு பையனை கூட திருநங்கையா மனப்பூர்வமா ஏத்துக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமா இருக்கணும்னு விரும்புறாங்க. குடும்பம் சொன்னா அவங்களுக்குமே கர்ப்பம் இருக்கு அப்படிங்கிற ரீதியில ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த நபர்களை நீங்க யாராவது சந்திச்சிருக்கீங்களா, இல்ல முழுக்க இது உங்களுடைய கற்பனையா? இல்ல கற்பனையா இருக்கு. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அதன் வர தாக்கம் தான் எனக்கு. சார் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க, ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன், அவங்களாம் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அந்த தாட்